சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். 2024 பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ட்ரையான பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளி ஸ்டேட்ஸில் வந்து வெளி மாநிலத்தில் சூப்பரான படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் "எப்பா படங்களே வராதாப்பா, எப்பப்பா நல்ல படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம்" அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இதையும் தாண்டி படங்கள் இல்லாமல் ரீரிலீஸ் படங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கில்லி படத்தை என்ஜாய் பண்ணுறோம், வாரணமயிரம் என்ஜாய் பண்ணுறோம். இந்த படத்துக்கெல்லாம் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக வந்து டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. டிக்கெட்ஸும் அவ்வளோ சோல்ட் ஆகிட்டு இருந்தது. 20,000 30,000 டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் ஆச்சு. நம்ம ஊர்ல ஏன் நல்ல படங்கள் வரல அப்படின்னு ஏங்கும்போது, ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் வந்த ஒரு சில நல்ல படங்கள் எடுத்து தொகுத்து ஒரு டாப் 5 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா 2024 அப்படி இந்த வீடியோவில் வழங்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 5ல் இருக்கக்கூடிய படம் வந்து அறிமுக இயக்குனர் இயக்கி இருக்கக்கூடிய பைரி. இது வந்து ஜான் கிளாடி அப்படிங்கிறவர் வந்து படத்தை இயக்கியிருக்காரு. அவரே படத்துலையும் நடிச்சிருக்காரு. ஷயத் வந்து படத்தில் அறிமுக நாயகனாக நடிச்சிருக்காரு. சரண்யா ரவிச்சந்திரன் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு புறா பந்தயம் பேஸ் தான் வச்சுருக்காங்க. அங்கே நாகர்கோயிலில் பேசக்கூடிய அந்த வட்டார வழக்கு, அங்கே நடக்கக்கூடிய ரியல் இன்சிடென்ட் எல்லாத்தையுமே வச்சு இந்த படங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பேஸ் ஆன் ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு எங்கேயுமே போடலை. பட் படங்கள் பார்க்கும்போது நமக்கு ராவான ஸ்டோரியாக தான் இருக்குது. ஒரு சூப்பரான படம் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சு. படத்தில் எல்லாமே ஒரு அட்ராக்ட் பண்ணும். இந்த புறா ரேஸ் எப்படி நடக்குதுன்னு நிறைய படங்கள் காமிச்சிட்டாங்க. இதனுடைய பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, புறாக்கள் எப்படி வருது, புறாக்களை வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தா நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு பைரி படம் வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் இந்த படம் வந்து டாப் 5ல் வந்து இடம் பெற்றிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சுன்னா இது ஒரு சுப்பிரமணியபுரம் ஒரு ஆடுகளம் படத்துக்கு நிகரான ஒரு படமாக இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருந்துச்சு. பட் பைரி பாகம் 1 தான் விட்டுருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு பாகம் 2 எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகம் 2க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து டாப் 4ல் இருக்கக்கூடிய படம் வந்து ரணம் அறம் தவறேல். வைபவ் 25 அப்படின்னு கூட சொல்லலாம். வைபவ் நந்திதா வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் மெயின் லீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட் அவராக தான் வந்து வைபவ் வராரு. என்னென்னா ஒரு சிதைஞ்சு போன முகத்தை வந்து மறுபடியுமே அதை எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி வரைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆள் தான் வைபவ். ஒரு சூப்பரான யூனிக்கான லைன் தான். போலீஸுக்கு உதவுவார், அவங்களுக்கு ஸ்டோரி போர்டுக்கு உதவுவார். அவங்க ஏதாச்சும் ஒரு கதை இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த கதை இமேஜின் பண்ணி எழுதி கொடுங்க அப்படின்னா வைபவ் எழுதியும் கொடுப்பாரு. அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் இவருக்குள்ளே வந்து இவருக்கு தெரியாமல் ஒரு மர்டருக்கு இவர் சம்மந்தப்பட்டிருக்காரா, ஒரு பின்னணியில் இவருக்கு ஒரு கதை இருக்கா அப்படின்னு பண்ண படம் தான் ரணம். ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த படம் வந்து இதுவும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆனதுனால இந்த படமும் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த படம் நல்லா பிக்கப் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கும். இந்த படம் தோல்விக்கு என்ன காரணம், இல்லை சரியாக போகாதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அலை வந்து தமிழ்நாட்டில் அடிச்சிருந்தது. எல்லாரும் நம்ம ஊருக்காரங்க மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும்போது ரணம் படத்தை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். டாப் 3ல் என்ன படம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ்வர் டாக்ஸிக் லவ்வர் அப்படின்னு தான் சொல்லணும். மணிகண்டன், கௌரி பிரியா ரெட்டி அண்டு கண்ணா ரவி இவங்க 3 பேர் நடிச்சிருக்கக்கூடிய லவ்வர் படம். இந்த படம் வந்து நம்ம சொல்லும் போதே நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு இந்த லவ்வர் படத்தை இவர் சொல்கிறாரு, 3வது இடத்துல எதுக்கு இவன் சொல்கிறான் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம். ஒரு பக்கம் இருந்து நீங்கள் லவ்வர் படத்தை பார்க்கும்போது ஒரு டாக்ஸிக்கான படம், இதில் என்ன இருக்குது, ஒரு பாதி பார்த்துருப்பீங்க, மீதி பார்த்துட்டு கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த படத்தை நம்ம ஒரு சினிமா ரசிகராக இதை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டர்னில் தான் வந்து மாஸ் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எழுத்து வடிவமாக ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு நிறைய பேரை. நம்ம கிரிட்டிக் சைஸாகவும் பார்க்கும்போது ஒரு சாலிடான ரைட்டிங். 2K கிட்ஸினுடைய லவ் ஸ்டோரி இப்படி தான் இருக்கும்ப்பா, அந்த டாக்ஸிக்கான லவ் ஸ்டோரி இப்படி தான் இருக்கும், ரியாலிட்டி இது தான் அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் காமிச்ச படம் தான் டாக்ஸிக் லவ்வர் லவ்வர் அப்படின்னு சொல்லணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மணிகண்டன் ஒரு நேச்சுரலான ஆக்டர், ஒரு மெத்தட் ஆக்டர். எல்லாமே சொன்னாலுமே அவர் நடித்த முந்தைய படங்கள் பார்க்குறக்கும் இந்த படம் எனக்கு பார்க்குறக்கும் ஒரு ஃபீல் வந்துச்சு. மற்ற படங்கள்லாம் லைட்டாக கொஞ்சம் ஆக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தோணும். இந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஃபீல்மே வராது. மணிகண்டன் வந்து அந்த கேரக்டராகவே இருப்பார். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து உணர்ச்சி வசப்பட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டும் போதாகட்டும், திரும்ப கிளைமேக்ஸில் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அதை காட்டிக்க முடியாமல் ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, சூப்பரான ஆக்டர்ப்பா மணிகண்டன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டார். இந்த படமும் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டாக்ஸிக்காக ஃபீல் ஆகும். பட் இதை முழுக்க பார்க்கும்போது இந்த படம் ஒரு மெசேஜ் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு 3rd பிளேஸ் கொடுக்கல, டிசர்விங் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து பிரபுராம் வியாஸ் படத்தை இயக்கியிருக்காரு, ஒரு அறிமுக இயக்குனர். தொடர்ந்து 5, 4, 3 3 படங்களுமே வந்து ஒரு அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காங்க. டாப் 2ல என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்.
ஏன் இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்ததுன்னு தெரில, போனதுன்னு தெரில, ஒரு வாரம் தான் ஓடிச்சு. எதுக்கு இந்த படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய டைரக்டர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் மாதிரி இந்த படம் இருக்காது. நிறைய டைரக்டர்கள் எடுக்க யோசிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு. அதாவது டச் பண்ண இந்த சப்ஜெக்ட் நம்ம டச் பண்ண வேணாம் அப்படின்னு சில டைரக்டர்ஸ்லாம் நினைப்பாங்க. அதை நான் கண்டிப்பாக டச் பண்ணுவேன். அதில் நான் சில கருத்துக்கள்லாம் சொல்லுவேன். சமூக அக்கறையோட நான் படம் எடுப்பேன். ஓடினாலும் பரவாயில்ல, ஓடாட்டியும் பரவாயில்ல, மக்கள் என்னை பாராட்டினாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, எடுத்த படம் தான் ஹாட்ஸ்பாட். இந்த படம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து ஒரு 2 மணி நேரம் தான். ஒரு ஹைப்பர் லிங்க் படமும் கிடையாது, ஒரு 4 பேத்துடைய கதையும் கிடையாது. 4 டிஃப்ரெண்ட்டான கதை வந்து போகும். 4வது கதை உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு லவ்வர்ஸ் எங்கேயோ இருக்கிற ஒரு லவ்வர் வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு கிட்ட போகும்போது இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா அப்படின்னு தெரியும் போது படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற படம் தான் ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட், ஒரு நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணுறவங்களும் ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு 2nd பிளேஸ் கொடுத்துருக்கோம். டாப் 1ல் வந்து 2 படங்கள் இருக்குது. முதல் படம் வந்து கருடன். எதுக்கு கருடன், அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து நம்ம நாடோடிகளில் பார்த்துட்டோம், சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டோம். அதாவது கூடயே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பண்ணுற துரோகத்தினால இன்னொரு ஃப்ரெண்ட் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஓகே, இந்த வரிசையிலே நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம். அதுவே ஒரு அப்பாவி ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த படம் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சூர்யா அவர்களை வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு காமெடி நாயகனாகவே பட்டோம். பொட்டேட்டோ, டொமேட்டோ இந்த மாதிரியான காமெடிகள் பண்ணுவார். நம்ம சிரிக்கவும் மாட்டோம். ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தாரு விடுதலையில், அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். ஓகே, ஒரு கதையின் நாயகனா. இதில் அப்படியே ஒரு டோட்டலாக மாறி திடீர்னு ஒரு எஸ்கே படம் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு தனுஷ் படம் பார்த்தா எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து இன்டர்வலில் வரும்போது நம்மளே அறியாமல் நம்ம கை தட்டுறோம். அதுவும் ஒரு காமெடி நடிகர் மாஸ் ஹீரோ ஆகும்போது நம்ம கை தட்டுறது தான் இதுதான் முதல் முறை. ஏன்னா நிறைய காமெடி ஆக்டர்கள் வந்து மாஸ் ஹீரோ ஆனாலும் சரி, டான்ஸ் ஆனாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, நம்ம இன்னும் ஏற்றுக்கிறதே கிடையாது. பட் சூர்யா அவர்கள் வந்து 2வது படத்துல இதை ஏற்றுக்க வச்சிருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட. அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. துரை செந்தில்குமார் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. காமெடி ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக, ஒரு மாஸ் மெட்டீரியலாக வந்து மாற்றுறாரு. அவருடைய மேக்கிங் வந்து உண்மையிலேயே கருடன் படத்தில் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லணும். வெற்றிமாறன் அவர்களுடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வெற்றிமாறனோட கதையா அப்படின்னு ஒரு சின்ன ரூமர்ஸ்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. சிம்பிளான கதையில் நம்ம எவ்வளோ மேக்கிங் கொடுக்கலாம், ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ பிடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் தான் வந்து கருடன். கிரிட்டிக்ஸ் வைஸாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி சக்கப்பட போட்டிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் சொன்ன மாதிரி தான் துரை செந்தில்குமார் எக்ஸ்பர்ட் இன் காமெடி ஆக்டர்ஸ் டர்ன்ஸ் டு ஹீரோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெஜண்ட் கூட படம் பண்ணிருக்காரு. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எஸ், டாப் 1 என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் மகாராஜா. மகாராஜா படத்துக்கும் சில கலவையான விமர்சனங்கள், நெகட்டிவ் விமர்சனங்கள் எல்லாமே வருது. இது என்னப்பா படம், இந்த கான்செப்ட் வச்சு எத்தனை படங்கள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து இதே கான்செப்ட் தான் வருது. ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்மளை ஹிப்ஹாப் அவர்களுடைய பிடி சார் அப்படின்னு ஒரு படம், அது இதே பேஸ் பண்ணிய படம் தான். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த வருஷத்துலேயே இந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் வந்துருச்சு. போன வருஷம் ஐலி வெப் சீரிஸ் வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஏன் இதே கதையை போட்டு துணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் மகாராஜா அந்த ஜானரே கிடையாது. மகாராஜா வந்து முழுக்க முழுக்க நித்திலன் அவர்களுடைய ஒரு பிரெயின் கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது இது ஒரு நான் லீனியர் படம் அப்படிங்கிறதே நமக்கு படம் பார்க்க ஒரு ஆஃப் போகும்போது தான் நமக்கு தெரிஞ்சுது. ஓ, இது வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, இது வேற ஜானர் இது அப்படின்னு நமக்கு படம் கிட்ட போகும்போது தான் தெரியுது. ஒரு பாதி படம் பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ணியிருப்போம், இவர் வந்து குப்பை தொட்டிக்காக இவர் தேடி வரல அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த பக்கம் பார்க்கும்போது அனுராக் கஷ்யப்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நித்திலன் அவர்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே, டிஃபைன் ஸ்க்ரீன் பிளே இன் 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகாராஜா படத்தை ஈஸியாக எடுத்து காமிச்சிடலாம். ஒரு சில நடிகர்கள் தான் 50வது படத்தை வந்து வெயிட்டாக மாஸாக ஒரு ஹிட்டு தருவாங்க. அது வந்து நம்ம ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா தல அஜித் அவர்களுடைய மங்காத்தா, இப்போ வந்து மக்கள் செல்வனுடைய மகாராஜா. எஸ், மகாராஜா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே மகாராஜாவாக முதல் இடத்துல இருக்கார். நான் சொன்ன இந்த டாப் 5 லிஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு சில படங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காமையோ இல்லை இந்த லிஸ்ட்டில் தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு படத்தை வந்து இந்த லிஸ்ட்டில் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சினிமா ரிவ்யூக்கள், சினிமா வீடியோக்கள், சினிமா இன்டர்வியூக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.